பஞ்சபூதம் என்றால் என்ன? பஞ்சபூதங்கள் என்பது இந்த பிரபஞ்சமும் உயிரினங்களும் உருவாவதற்கு காரணமான 5 அடிப்படை மூலகங்களை குறிக்கும். இந்து தர்மம் மற்றும் சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தின்படி இவ்வுலகில் உள்ள அனைத்து பொருட்களும் இந்த 5 கூறுகளின் சேர்க்கையால் தான் உருவானதாக கருதப்படுகிறது. அந்த 5 பூதங்கள் பின்வருமாறு: 1. நிலம், எர்த், பிருத்வி. இது திடத்தன்மையை குறிக்கிறது. நமது உடல், எலும்புகள், தசை மற்றும் நாம் வாழும் பூமி ஆகியவை நிலத்தின் அம்சமாகும். இது பொறுமை மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. 2வது நீர், வாட்டர் அமையபு. இது திரவத்தன்மையை குறிக்கிறது. உடலில் ஓடும் இரத்தம், நீர்ச்சத்து மற்றும் பூமியில் உள்ள கடல், ஆறுகள் நீரின் அம்சமாகும். இது குளிர்ச்சி மற்றும் தூய்மையின் அடையாளமாகும். 3. நெருப்பு, ஃபயர், தேயு. இது வெப்பம் மற்றும் ஒளியை குறிக்கிறது. மனித உடலில் உள்ள ஜீரண சக்தி, பசி, உடல் வெப்பம் மற்றும் சூரியன் நெருப்பின் அம்சமாகும். இது ஆற்றல் மற்றும் மாற்றத்தின் அடையாளமாகும். 4. காற்று, ஏர், வாயு. இது வாயு நிலையை குறிக்கிறது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன், உடலில் ஓடும் பிராணன் மற்றும் வளிமண்டலம் காற்றின் அம்சமாகும். இது இயக்கம் மற்றும் வேகத்தின் அடையாளமாகும். 5. ஆகாயம், ஸ்பேஸ் ஏதர், ஆகாசம். இது மற்ற 4 பூதங்களும் அடங்கியிருக்கும் வெற்றிடத்தை குறிக்கிறது. இது எல்லையற்றது மற்றும் ஒளி பரவுவதற்கு ஆதாரமானது. இது அமைதி மற்றும் விஸ்தாரத்தின் அடையாளமாகும். சுவாரஸ்யமான தகவல்: நமது உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனித உடலில் இந்த 5ம் சமநிலையில் இருக்கும்போதுதான் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். ஏதேனும் ஒன்றில் மாற்றம் ஏற்படும் போது நோய் உண்டாகிறது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் நமது ஐம்புலன்களுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் நுட்பமானது. ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு பிணைக்கப்பட்டுள்ளன. பஞ்சபூதங்கள் புலன்கள், சென்சஸ். உறுப்புகள்: ஆகாயம் கேட்டல், சவுண்ட், செவி, காது, காற்று தொடுதல், டச், மெய், தோல், நெருப்பு பார்த்தல், சைட், கண் நீர் சுவைத்தல், டேஸ்ட், நாக்கு நிலம் நுகர்தல், ஸ்மெல், மூக்கு. இது எப்படி செயல்படுகிறது? ஆகாயம் மற்றும் செவி, ஒலி, சத்தம். பரவ வெற்றிடம் தேவை. எனவே ஆகாயம் ஒலியுடனும் அதை கேட்கும் காதுடனும் தொடர்புடையது. காற்று மற்றும் தோல். காற்று நம் உடலில் படும்போதுதான் உணர்கிறோம். எனவே காற்று தொடுதல் உணர்வுடன் தொடர்புடையது. நெருப்பு மற்றும் கண். நெருப்பு ஒளியை தருகிறது. ஒளி இருந்தால்தான் பார்க்க முடியும். எனவே இது கண்களுடன் தொடர்புடையது. நீர் மற்றும் நாக்கு. உலர்ந்த நாக்கால் சுவையை அறிய முடியாது. உமிழ்நீர், நீர் கலக்கும் போதுதான் சுவை உணரப்படுகிறது. நிலம் மற்றும் மூக்கு. வாசனை என்பது நிலத்திலிருந்து மண்ணிலிருந்து பிறப்பது. எனவே இது நுகர்தலுடன் தொடர்புடையது. நமது முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது என்று கூறினார்கள்.